வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய இராணுவ தளவாடங்களை வாங்குறதுக்கான அப்ரூவலை இப்போ இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ரூபா 2 ரூபா கிடையாது, கிட்டத்தட்ட 3.2 லட்சம் கோடி 3.2 லட்சம் கோடி அளவுக்கான அப்ரூவலை நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்வசேஷன் கவுன்சில் அப்படின்றது கொடுத்துருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியும் கொடுத்துருவாங்க. இந்த 3.25 லட்சம் கோடியில் 2.5 லட்சம் கோடி அப்படின்றது நம்மளுடைய 114 ரஃபேல் ஜெட் மற்றும் அதற்கான சிஸ்டம்ஸ் ஆயுதங்கள் வாங்குறது. 6 P8I அப்படின்னு பொசைடியான் 8ஐன்னு சொல்லக்கூடிய மேரிடைம் சர்விலன்ஸ் ஐ ஆன் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த விமானங்களை 28,000 கோடி மதிப்பில் அமெரிக்காட்டேருந்து வாங்குறது. அதே மாதிரி ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்டுன்னு சொல்லக்கூடிய ஹேப்ஸுக்கு 15,000 கோடி. ஸ்கேல்ப் க்ரூயிஸ் மிசைல் 1 லட்சம், டாங்கிகளை தகர்க்கக்கூடிய ஆன்டி டேங்க் மைன்ஸு கன்னி வெடிகள், 4 மெகாவாட் கேஸ் டர்பைன் இன்ஜின், S-400க்கான மிசைல். ஆனால் சில மிசைல்ஸை நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தி அவங்களுடைய விமானங்களையும் அவங்களுடைய தளங்களையும் அழித்தோம். ஸோ அதுக்கு எதிரான அதை ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டரை இங்கே பார்க்குறோம். ஸோ DACயோடைய இந்த தலைமை அப்படின்றது இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் இப்போ நடந்தது. 114 ரஃபேல் ஜெட்டு, கிட்டத்தட்ட 3.2 லட்சம் கோடி, அதாவது 2.5 லட்சம் கோடி மதிப்பு. இந்திய வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய செலவை நம்ம ஒரே நேரத்தில் பண்ணுறது இப்போ தான். ஸோ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, நமக்கு ஆஃப் சிந்தூரில் கிடைச்ச சில பாடங்கள் மற்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சைனாக்கு இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ஸு, ஸோ இந்த 2 ஃப்ரண்ட் வாருக்கு இந்தியா தயாராகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப தெளிவாக இதை காமிக்குது. பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரோன் பிப்ரவரி 17ஆம் தேதி இந்தியா வராரு. அந்த சமயத்தில் இந்த ஒப்பந்தம் போடப்படும் அப்படின்னு நம்பலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு 2.25 லட்சம் கோடிக்கு 114 ரஃபேல் விமானங்கள் ஏன்? இப்போ பல கேள்விகள் எழுது. நான் கமெண்ட்ஸில் வந்தது, எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், இமெயிலில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், சமூக வலைத்தளங்களில் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்காமல் எதுக்கு போய் நம்ம 4.5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்குகிறோம்? அதான் ஒரு ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. F-35 ஏன் வாங்கலை? F-35 வாங்கக்கூடாது, ரஷ்யா தான் எல்லாத்தையுமே தரேன்னு சொல்கிறாங்களே, Su-57 ஏன் வாங்கக்கூடாது? ஓகே, இப்போது நம்மளுடைய ஆத்தரைஸ்டு ஸ்குவாடன் 2 ஃப்ரண்ட் வாருக்கு இதுவுமே அவுடேட்டட் தான். எத்தனை ஸ்குவாடன்ஸ் இருக்கணும்? ஒரு ஸ்குவாடன்றது ஒரு 16 to 20 விமானங்கள் வச்சுக்கோங்க, போர் விமானங்கள். எத்தனை ஸ்குவாடன் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா 42 ஃபைட்டர் ஸ்குவாடன்ஸ் இருக்கணும். இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. இந்த 29லையுமே MiG-29, ஜகுவார், மிராஜ் இது எல்லாமே இன்னும் 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடும். இப்போவே அது ரிலவென்ட் கிடையாது. அப்போது 29 ஸ்குவாடனில் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 15லேருந்து 20 ஸ்குவாடன் தான் நமக்கு உண்மையாகவே அவைலபிளாக இருக்கும். இப்போது 12 ஸ்குவாடன் அளவுக்கான டெஃபிஷியட் நம்மக்கிட்ட இருக்குது. 12 × 20 வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 200 விமானங்களுக்கான டெஃபிஷியட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 200 விமானங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படின்றது இந்த 2.2 லட்சம் கோடின்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் முன்னாடி 3 சாய்ஸ் இருக்குது. ஒரு 20லேருந்து 25 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கலாம், F-35 உலகத்தோடைய பெஸ்ட்டு. இல்லை ஒரு 30லேருந்து 35 Su-57 வாங்கலாம். Su-57ஓட எடையும் அதோடைய ரேடார் சிக்னேச்சரும் பெருசு. இன்னமும் Su-57 ஒரு ஸ்டெல்த் கேப்பபிளான ஒரு விமானமாக ப்ரூவ் பண்ணப்படலை. ஃபஸ்ட்டு. 2வது, ரஷ்ய விமானத்தோடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது மிக மிக அதிகம். செகண்டு. 3வது, நம்மளுடைய சொந்த ஆயுதங்களாக இருக்கக்கூடிய பிரம்மாஸ் மற்றும் அஸ்த்ரா இந்த ஆயுதங்களில் Su-57 பொருத்த முடியாது. அதற்கான சோர்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இன்னொரு பக்கம் உலகத்திலே காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய F-35 ரக விமானம் அமெரிக்காவை நம்பி வாங்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். கில் ஸ்விட்ச் இருக்குது. அமெரிக்கா தேவைப்பட்ட அந்த விமானத்தை எப்போ வேணாலும் செயலிழக்க வைக்க முடியும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் அந்த 1 மணி நேரம் அந்த விமானத்தை பறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $50,000 to $70,000 நமக்கு செலவாகும். 4வது, எண்ணிக்கை அப்படின்றது மிக மிக கம்மியாக தான் நம்ம வாங்க முடியும். 5வது, இந்தியாவுடைய சொந்த ஆயுதங்களாக இருக்கக்கூடிய பிரம்மாஸ், அஸ்த்ரா போன்ற ஏவுகணைகளை அதில் பொருத்த முடியாது. இப்போது இந்த ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த்தை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேஜஸ் விமானம் HAL போகக்கூடிய ஸ்பீடு படி எடுத்தோம்னா 2040 தான், இன்னைக்கு 2020க்கு முன்னாடி கொடுத்த ஆர்டரையே அவங்க 2040 தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விமானங்களுமே அவுடேட் ஆகும். ஸோ HAL நம்பி உட்காந்துட்டு இருக்க முடியாது. தனியார் துறையை உடனடியாக தயாரிக்க முடியுமா தேஜஸை? முடியாது. அதுக்கான எக்கோசிஸ்டமே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ 5ஆம் தலைமுறை விமானத்தை நாம் ஒரு தனி ப்ராஜெக்டாக, AMCA ப்ராஜெக்ட், இதை பற்றி நம்ம பேசணும். HAL அதிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. L&T, பாரத் ஃபோர்ஜஸ் போன்ற நிறுவனங்கள் இதில் கம்பீட் பண்ணுறாங்க.
அதோடைய ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் அப்படின்றது 2029க்குள்ளே 2035க்குள்ளே பயனுக்கு வரணும் அப்படின்றது. இப்போ இந்த 2026லேருந்து 35 இந்த இடைப்பட்ட 9 வருட காலம் இந்திய விமானப்படையோடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, நாட்டோடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு நமக்கு எண்ணிக்கையில் ஒரு ப்ரூவன் விமானம் தேவைப்படுது. நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த விமானம் நம்ம 36 விமானங்கள் விமானப்படையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 28 விமானங்கள் கடற்படை வெர்ஷனை இப்போ நேவி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 2 படைகளுமே ஒரே விமானத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விமானிகளுக்கு பயிற்சியும் தேர்ச்சியும் அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் மீட்டியார், ஸ்கேல்ப் எல்லாம் போன்ற ஏவுகணைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு போர் அனுபவம் பெற்றுட்டோம். இப்போது இந்த சமயத்தில் நம்பிக்கையான ஒரு நாடு, அரசு டு அரசு டீல், அதே மாதிரி அமெரிக்காவோட ஷேடோலும் இல்லாமல் ரஷ்யாவோட ஷேடோலும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து இந்த 114 விமானங்களை வாங்கிறது தான் சரியான முடிவு அப்படின்றத விமானப்படையை எடுக்கிறாங்க. அதற்கு அரசும் ஆதரவு கொடுக்கு. இதில் உள்ளே இருக்கக்கூடியது இதுதான். இப்போ நம்ம டிபேட் பண்ணிக்கிட்டே போகலாம். எந்த விமானம்ட்டு யார் யூசரோ அவங்க தான் அதை வந்து முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது முடிவு செய்கிறதுக்கு. நம்ம எல்லாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு கிரிட்டிசைசஸ் பண்ணுறது இருந்தாலும் பின்னணியில் இருக்கக்கூடியது இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 114 ரஃபேல் அப்படின்றது ஒரு 6லேருந்து 7 ஸ்குவாடன் அப்படின்ற 18 விமானங்கள் ஒரு ஸ்குவாடன் எடுத்துட்டா கூட 6லேருந்து 7 ஸ்குவாடன் நமக்கு ஆட் ஆகுது. ஸோ 29லேருந்து ஒரு 36 ஸ்குவாடன் நமக்கு இருக்கும். இன்னமும் 6 ஸ்குவாடன் அப்படின்றது நமக்கு ஷார்ட் ஃபால் இருக்குது. ப்ளஸ் இருக்கிற ஸ்குவாடனில் இருக்கக்கூடிய பழைய விமானங்களையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். பட் ஒரு அட்லீஸ்ட் கடந்த 20 வருடங்களில் எதுவுமே பண்ணாமல் நம்ம தூங்கிட்டு இருந்தோம். இப்போ முழிச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் 50% கேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த தேஜஸ் விமானத்தோடைய இந்த ரஃபேல் விமானத்தோடைய ஃபியூசிலேஜ் இதெல்லாமே இங்கே தான் டாட்டா பண்ண போகிறாங்க. முதல் ஃபியூசிலேஜ் 2028 அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு உண்டான அந்த அனுபவமும் அந்த அதாவது இதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய எக்ஸ்பெர்டீஸும் நமக்கு கிடைக்குது. 30% நம்ம இதில் ஆஃப்செட்டிங் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை நமக்கு கொடுக்குது. ஸோ நமக்கு டோட்டல் பேக்கேஜ் அப்படின்றது 3.8 லட்சம் 2 லட்சம் கோடி. இதில் 2.5 லட்சம் கோடி அப்படின்றது நமக்கு இந்த ரஃபேல் விமானங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இதை போட்டு 219 கோடியாக ஒரு விமானத்துக்கு கிடையாது. இது விமானம், அதோடைய சிஸ்டம்ஸு இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல், நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஒரு எக்கோ சிஸ்டமே ஃபுல்லாக உள்ளே வருது. இந்த ரஃபேல் விமானத்தில் நம்ம பிரம்மோஸையும் ஃபிட் பண்ண முடியும். அதே சமயம் நம்மளுடைய அஸ்த்ரா மேக் 1, மேக் 2, மேக் 3 இதையும் நம்ம ஃபிட் பண்ண முடியும். அதற்கான வேலைகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பிரம்மோஸோட என்ஜி ரக ஏவுகணையும் நியூ ஜென்ரேஷன் ரக ஏவுகணையும் இதில் நம்ம பொருத்த முடியும். இதில் கணிசமான விமானங்கள் இந்தியாவில் வந்து தயார் செய்ய போகிறாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்ன்றது கிரிட்டிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது. டசா ஏவியேஷன் அப்படின்றது அவங்க இந்தியன் பார்ட்னரை தேடுறாங்க. மேபி இங்கே இருக்கக்கூடிய டாடா நிறுவனமோ இல்லை எல்என்டியோ யாரோ ஒருத்தங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்டெகிரேட்டட், அதாவது நம்மளுடைய சொந்த வெப்பன்ஸை அதில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போது இதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன சிந்தூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் ரக மிசைல்ஸ். இந்த விமானத்தை மட்டும் நம்ம தனியாக வாங்கலை, கூடவே இந்த ஏவுகணையும் வாங்கியிருந்தோம். 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஸ்டெல்த்து. எந்த இடத்துல எப்போ நினச்சாலும் இந்தியா தாக்க முடியுன்ற வலிமையை இது வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டியார் ரக ஏவுகணைகள், இது ஒரு 100 கிலோமீட்டர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகள். அமெரிக்கா கொடுத்த எய்ம் 15 சைட் விங்கர் மிசைலை விட ரொம்ப எஃபெக்டிவானது. இதோட தாக்கத்தையும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 12 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மைக்கா ஏர் டு ஏர் மிசைல், மல்டி ரோல் மீடியம் ரேஞ்ச் மிசைல்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு இது ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ணாங்களான்றதை வந்து விமானப்படை சொல்லலை. பட் இதுவுமே ஒரு கணிசமான அளவுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேமர் மியூனிஷன் அப்படின்றது ஷார்ட் ரேஞ்ச் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் டார்கெட்ஸை தாக்கக்கூடியது. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய 36 விமானங்களில் இருக்குது. இது தவிர பிரம்மோஸ் என்ஜி, ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல், அஸ்த்ரா மாக் 1 அண்ட் மாக் 2, அதன் பிறகு இந்தியாவோடைய ப்ரிஷன் கைடட் மிசைல்ஸ் பாம்ஸ், இது எல்லாத்தையுமே வரக்கூடிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போது டிஏசியோடைய அப்ரூவல் கிடச்சிருச்சு. கேபினெட் கமிட்டி கிளியர் பண்ணுவாங்க. இதன் பிறகு ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல்ஸ் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் ஆகும். கான்ட்ராக்ட் நெகோஷியேட் ஆகி எந்த ரேட்டில் ஃபைனலைஸ் ஆகுதோ அதன் பிறகு இது கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, அவங்களுடைய அப்ரூவலுக்கு போகும். அதன் பிறகு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மெல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஒரு 17ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ளே இதை நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா 17ஆம் தேதி தான் மேக்ரோன் அவர்கள் வராரு. இது வெறும் ஆயுத வியாபாரம் மட்டும் கிடையாது, இப்போ உற்பத்தி அதாவது பர்ச்சேஸ் மட்டும் கிடையாது. இதில் வந்து கிட்டத்தட்ட 2000 சிறு குறு பெருநிறுவனங்கள் இன்வால்வ் ஆவாங்க. 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு ஒரு பூஸ்டாக, இது ஸ்ட்ரைட்டாகவே ஆத்ம நிர்பார் பாரத்தை நம்ம சொல்ல முடியாது, சுயசார்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு பெரிய பூஸ்ட்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வாங்க போகிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது P8I சொல்லக்கூடிய இந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சப்மரீன்ஸ், எதிரி கப்பல்களை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்க ரக விமானம். இந்த விமானத்தை நம்ம ஏற்கனவே கடற்படை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விமானம் 8 விமானங்கள் அப்படின்ற போது இந்தியாவுடைய நேவல் மைட்டு மற்றும் இந்தியாவுடைய கடற்படைக்கு உண்டான அந்த ஆதிக்கம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போன கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள விமானம் இது. ஸோ 2000 கிலோமீட்டர் இந்திய கடல் பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை கண்காணிக்கணும் அப்படின்ற போது இந்தியாவோடைய ஃபியூச்சர் அம்பிஷனுக்காக இதை வாங்குறாங்க. ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு சீனாவை குறி வச்சு வாங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விமானம். தேவைப்படும் போது உங்களுக்கு கல்வான் வேலியில் பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் சொல்லியிருப்பேன். அவசரமாக தெற்கு பகுதியிலேருந்து இந்த விமானத்தை கல்வான் பகுதி, லே லடாக் பகுதிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துலையுமே சீனர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற லைவ் மேப்பு, ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இந்த விமானத்தால் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு மல்டிபர்பஸ் விமானம் தேவை இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி S-400 நம்மளோட இருக்கிறதுலே ரொம்ப எஃபெக்டிவாக இந்தியா பயன்படுத்தியது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் மற்றும் பாகிஸ்தானுடைய விமானங்களை வீழ்த்துறதுக்கு. இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஆர்டரை இப்போ கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பயன்படுத்திய ஏவுகணைகளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வேணும். ஸோ இதில் 40 N6 அல்ட்ரா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சு, 30லேருந்து 35 கிலோமீட்டர் ஏரியலில் விட அதிகமாக போகக்கூடியது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 40 N6 400 கிலோமீட்டர் ரேஞ்சு, 48 N6 250 கிலோமீட்டர் ரேஞ்சு, 9M9 6E2 120 கிலோமீட்டர் ரேஞ்சு, 9M9 6E 40 கிலோமீட்டர் ரேஞ்சு. இது எல்லாத்துக்குமே உண்டான இதை வந்து கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல், ரஷ்யா இராணுவத்துக்காக வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் பைலிருந்து இதோடைய ஃபஸ்ட்டு லாட்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சு 2026 எண்டில் 27க்கு முன்னாடியே வரும் அப்படின்ற போது ஏதோ ஒரு இடத்துல இந்தியா ஒரு போருக்கு தயாராகுதுன்ற சிக்னலுமே இங்கே இருக்குது. இல்லை ஏதோ ஒரு போரை இந்தியா எதிர்நோக்குது அப்படின்ற சிக்னலுமே இருக்குது. ஆனால் இவ்வளோ அவசரமாக வாங்கணுன்ற அவசியம் அப்படின்றது கிடையாது. இப்போ கம்பேரிசன், குறிப்பாக விமானப்படையில் நிறைய பேர் கேட்குறீங்க, பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ஃபைட்டர் ஸ்குவாடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 25, இந்தியா கிட்ட இப்போ ஆக்டிவாக 29 தான் இருக்குது. சைனா கிட்ட எடுத்திங்கன்னா 50. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்குவாடன் பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம், மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் தலைமுறை போர் விமானம். ஸோ ஒரு 75 ஸ்குவாடன் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. இந்தியா கிட்ட இப்போ இருக்கக்கூடிய விமானப்படை கிட்ட இருக்க ஃபைட்டர் ஸ்குவாடன் அப்படின்றது வெறும் 25 தான். ஸோ இந்த உள்நாட்டு தயாரிப்பில் இந்த 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்கள் கடந்த 20 வருடங்கள் அவங்க உழைப்பை போட்டு அரசாங்கம் இவங்களை நெருக்கி இருந்தாங்கன்னா இவ்வளோ அவசரமாக போய் இவ்வளோ பெரிய விமானத்தை வந்து பெரிய ஆர்டர் நம்ம வெளியில் கொடுக்கணுன்ற அவசியம் இருந்திருக்காது. அட்லீஸ்ட் MiG-29 இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விமானப்படை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இது ஒரு மிக முக்கியமான தருணத்தில் தான் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இந்த இதை வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முடிவுகளை நம்ம தான் எடுப்போன்றதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இந்த 3.25 லட்சம் கோடி பர்ச்சேஸ். S-400 நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம். ரஃபேல் விமானங்கள், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் பிரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். கடற்படைக்கு தேவையான சர்வேலன்ஸ் விமானங்களை நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்குகிறோம். இந்திய இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான இராணுவ தளவாடங்களை உள்ளூர் நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்குகிறோம். ஸோ இந்தியாவுடைய முடிவுகளை இந்தியா தான் எடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. ஏன்னா இன்றைக்கி மிச்ச நாடுகள், இப்போ நீங்கள் பாகிஸ்தானையோ இல்லை வேறு நாட்டையோ எடுத்திங்கன்னா அவங்க சைனா ஆயுதங்களை மட்டும்தான் வாங்க முடியும், வேறு எங்கேயும் போய் அவங்களால வாங்க முடியாது. ஸோ அந்த வகையில் நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கு. அதே சமயம் நம்ம பேலன்ஸ் அவுட்டும் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். P8I ரக விமானம் அப்படின்றது 28,000 கோடி பர்ச்சேஸ். ட்ரம்ப்புக்கு, அமெரிக்காவுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் S-400 வாங்குகிறோம். ஸோ ரொம்ப சாதுரியமாக ஒரே நேரத்தில் இதை கொடுக்கும் பொழுது S-400 அமெரிக்கா ரஷ்யாட்டிருந்து யார் ஆயுதங்கள் வாங்குறீங்களோ அவங்க மேலே அமெரிக்கா காட்ஸா சாங்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தடையை விதிப்பாங்க. அந்த தடையிலிருந்தும் இந்தியா தப்பிக்கிறதுக்கான ஒரு கிளியர் கட்டான ஒரு இது வந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி 4 மெகாவாட் மெரைன் கேஸ் டர்பைன் அப்படின்றது நம்மளுடைய போர்க்கப்பல்களுக்கு சொந்தமான ஒரு பவர் சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ
ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா விமானப்படை மற்றும் கடற்படைக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பர்ச்சேஸாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ கிளியர் கட்டாக நமக்கு வரக்கூடிய காலங்களில் இந்திய இராணுவத்தை வலிமைப்படுத்தணுன்றது மட்டும் கிடையாது, நவீனப்படுத்தணும் அப்படின்றதுல அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. இதில் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பாக ஆன்டி டேக் மைன்ஸ் எல்லாம் 1,00,000 மைன்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற போது இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கும் ஒரு சிறு யுத்தத்துக்கும் ஒரு நெடுநாளை யுத்தத்துக்கும் உக்ரைன் போன ரெண்டுத்துக்குமே தயாராகிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. உங்கள் கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.